இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார்ன்னு நினச்சிட போறீங்க, அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரில. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஓடு ஓடு ஓடுன்னு அதுக்கு வேற சைகை காட்டுறார். அதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். ஓடு 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 என்ன, கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் முடிந்த பிறகு கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது யார் என்று நாட்டுக்கே தெரியும். அந்த ஓடு ஓடு ஓடுக்கு அவர் தான் உதாரணம்னு சொல்லியிருக்கிறார். மிக அழகான பதில். அதே போல் கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்குது. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு 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 அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது. நீங்கள் அந்த அமைக்க போகிற நினைவு சின்னம் காலகாலத்திற்கும் நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தும். ஒரு நடிகர் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நேரத்திற்கு வராமல் தாமதமாக வந்த காரணத்தினால் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்பதை நினைவுபடுத்தும். அதுக்கு வேற சொல்கிறார், எஸ்ஓபி போட்டாங்க. அதுவும் சும்மா சொல்ல, ஸ்டாலின் சார் அப்படின்னு அவர் எப்பயும் வழக்கமாக மேடையில் விழிக்கிறது போல் அங்கேயும் அந்த விளக்கத்தை சொல்கிறார். அவர் ஸ்டாலின் சார் போட்ட எஸ்ஓபியை தானே இன்றைக்கி நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்கல்ல, ஏன் அப்புறம் அதையே பின்பற்றணும்? அதை பின்பற்றினாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல், உயிரிழப்பு இல்லாமல் இந்த கூட்டங்களை நடத்த முடியுங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையே குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் கரூருக்கு வரும்போது இதே போல் பந்தல் அமைத்து, இதே போல் சேர் போட்டு, இதே போல் ஸ்நாக்ஸோட குடி தண்ணீர் வழங்கி பாதுகாப்பு ஸ்கேன் இன்றைக்கி அடையாள அட்டை வரை கொடுத்து அதையும் அவருடைய தோழர்கள் தூக்கி காட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருந்தா அன்றைக்கி இந்த விபத்தே நடந்திருக்காத, பாதுகாத்திருக்கலாமே. இன்றைக்கு குற்றம் சொல்கிறீர்களே, அதைத்தான் அன்றைக்கே நீங்கள் செய்திருந்தால் அந்த குற்றம் நிகழ்ந்திருக்காது. அதே போல் அந்த நிகழ்வுக்கு வரும்போது காவல்துறை எச்சரிக்கை செய்யலை. அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகும்போது எச்சரிக்கை செய்தாங்கன்னு சொன்னார். அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகிறதுக்கு ஏன் காலதாமதம் ஆச்சுன்னா எனக்கு தெரியும். நான் அரியலூர் மாவட்ட செயலாளர். அரியலூருக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பைபாஸ் ரோடில் காரை நிறுத்திக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் சேர்ந்து வருவதற்காக தாமதப்படுத்தி நீங்கள் வந்தீங்க. அதனால தான் தாமதம் ஆச்சு. கரூரில் போகும்போது உங்களை முன்னாடியே நிறுத்த சொல்லி காவல்துறையில் சொல்லியிருக்கிறாங்க. அது காவல்துறை விசாரணை சிபிஐலையும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் முன்னாடியே அவருடைய வாகனத்தை நிறுத்தி பிரச்சாரம் பண்ண சொன்னோம்னு. ஆனால் எங்களுடைய திரைப்பட யூனிட் அங்கே உள்ள கேமராவோட காத்திருக்குன்னு நீங்கள் உள்ளே போனீங்க. போனதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் திரைப்பட யூனிட்டும் தான். அதனால்தான் இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அதை இன்றைக்கி மறைப்பதற்கு காவல்துறையை நான் அலர்ட் செய்யலை அப்படின்னு சொல்லிங்க. இன்றைக்கி டயத்துக்கு போனீங்கல்ல, கரூருக்கு என்ன சொன்ன டைமோ அந்த டயத்துக்கு போனீங்கல்ல, அன்றைக்கு அந்த டயத்துக்கு போயிருந்தீங்கனாலும் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. எனவே பேசுவதற்கு முன்னால் அந்த ஸ்கிரிப்டை ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசில் உள்வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா இதில் சொல்கிற குற்றச்சாட்டு பூரா நம்மளையே தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதை மனதில் வாங்கி படிக்கலை. கரூருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமை கழகத்திலேருந்து அறிவிப்பு கொடுத்தாங்க, 12 மணிக்கு வந்துடுவார், 27/9/2025 அன்றைக்கு 12 மணிக்கு வந்துடுவார்னு. அவர் அங்கே உங்கள் தலைமை கழகம் அறிவிப்பு கொடுத்ததோடு இல்லை, உங்கள் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பேட்டி கொடுத்தது வீடியோவாகவும்
இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த பேட்டி வந்து இருக்குது. எனவே எல்லா விதத்துலையும் பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் சைடில் வச்சுருக்கிற தப்பை பூராவும் மறைத்து விட்டு மீண்டும் மீண்டும் கரூர் சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது குற்றம் சுமத்தியதுன்னு சொன்னீங்க. சட்டமன்றத்தில் வேறு எங்களுடைய தலைவர் பேசினார்னு சொன்னீங்க. உண்மையாக எங்களோட தலைவர் வந்து குற்றம் சுமத்தணும்னு நினச்சி சொல்லியிருந்தா சட்டமன்றத்தில் உங்கள் பேரை சொல்லியிருப்பார். ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் மிக பெருந்தன்மையாக சொன்னார். காரணம், அவர் உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தில் ஒப்பிட முடியும்? உங்களை நீங்களாக ஒரு பெரிய மனிதராக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய தலைவரோட உங்களை ஒப்பிட முடியாது. குற்றம் சுமத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தால் வெறும் குற்றம் சுமத்துனதோடு இருக்க முடியாது, வழக்கே போட சொல்லியிருக்கலாம். வழக்கே போட்டிருந்தால் இன்றைக்கி என்ன நிலைமை இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு பெருந்தன்மையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி தன்னுடைய தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள்னு அவர் சொல்லி பெருந்தன்மை காட்டியதனால் இன்றைக்கு நீங்கள் மனசில் பட்டதெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. அடுத்தது ஒரு வசனம் சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ உயரத்திற்கு சென்றாலும் மனதிற்கு ஏற்பட்ட காயங்களை மறக்க முடியாது. நிறைய வழிகள் காயங்களை தாண்டித்தான் வந்துள்ளேன். என் வாழ்வில் அதிக வழி காயம் கொடுத்தது கரூர் சம்பவம்தான். மக்களை சந்திக்கவும் மக்களிடம் பேசவுமே கரூருக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் வந்தது எத்தனை நாள் கழிச்சு? அந்த சம்பவம் நடந்து 285 நாள் கழித்து. அப்போ தான் எங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களை போக விடாமல் தடுத்ததுன்னா உங்கள் ஆட்சி அமைந்து 2 மாதம் ஆகுது. முன்னாடியே போயிருக்கலாமே, போகலை. அந்த காயம் வழியெல்லாம் அது அப்படியே இருந்ததா அந்த 285 நாளுன்னு கேட்டால், இடையில் வந்து உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்கள் வீட்டு கல்யாணத்தெலாம் சிறப்பாக கலந்துக்கிறீங்க. 2026 பிப்ரவரி 9 ஒய்எஸ் சுனில் ரெட்டியோட மகன் சாகில் மற்றும் வேதிகா ஜோடியோட திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. 2026 மார்ச் 5ஆம் தேதி சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷோடைய மகன் திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. அப்புறம் டிசம்பர் 27 உங்களுடைய திரைப்படமான ஜனநாயகனுடைய திரைப்பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்த போய் கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடனமும் ஆடினீர்கள். ஆனால் உங்களுக்கு மனதிலே வலியும் காயமும் கரூர் போகிற வரைக்கும் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடினீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு மனதில் வலி இருந்தது, காயம் இருந்தது, நான் கரூர் வந்து தான் இதெல்லாம் ஆற்றிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப டீ ஆத்துறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு முதலமைச்சராக வந்த ஒருபாடு முதலமைச்சருக்கான தகுதியோடு பேசுவதை விடுத்து மற்றதெல்லாம் பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு ஒரு சில திட்டங்களை அப்படி மேலோட்டமாக அப்படி போயிட்டே இருந்தீங்க. பெண்கள் பாதுகாப்பை தானே வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நீங்கள் மிகப்பெரிய குற்றமாக சுமத்தினீர்கள். அந்த பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் உங்கள் கட்சி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் அவருடைய வழக்கே உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வரும்.